கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து கேட்டு தொல்லை கொடுத்ததால் யூடியூப்பில் வீடியோக்களை பார்த்து கடலூரில் கள்ளநோட்டு அடித்து இருக்கிறார் பட்டதாரி பெண். நோட்டை மாற்ற முயன்ற போது சிக்கியது எப்படி? நவீன தகவல் யுகத்தில் தவிர்க்க முடியாத இணையதள சாதனம் யூடியூப். ஆனால் தமிழகத்தில் கள்ள நோட்டு அடிக்க யூடியூப் வீடியோக்களை பார்த்து முயற்சித்துள்ளார் ஒரு பெண்மணி. ஹவு டு பிரிண்ட் ஃபேக்ட் நோட்ஸ் என யூடியூபில் கள்ள நோட்டு அச்சடிப்பது எப்படி என வீடியோக்களை தேடி பார்த்து கள்ள நோட்டு அச்சிட்டவர் பட்டதாரியான பரணிக்குமாரி. தற்போது சிறையில் உள்ள இவர் எப்படி கள்ள நோட்டு அச்சிட்டார், எப்படி போலீசில் சிக்கினார்? கடலூர் பேருந்து நிலையத்தில் தமிழரசி மற்றும் குமுதம் இருவரும் பழ வியாபாரம் செய்து வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் சுடிதார் அணிந்து டிப்டாப்பாக வந்த பெண் குமுதத்திடம் பழம் வாங்கிவிட்டு 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை கேட்டுள்ளார். அந்த நோட்டை வாங்கி பார்த்தவுடன் குமுதத்திற்கு சந்தேகம் வந்தது. அடுத்து என்ன நடந்தது என கூறுகிறார் குமுதம். என்கிட்ட 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ மாதுளம், 1 கிலோ திராட்சை வாங்கினாங்க. வாங்கிட்டு 2000 நோட்டை கொடுத்தாங்க. நான் கொசன்னு இருக்குன்னு பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்த்துட்டு கள்ள நோட்டை கொடுக்குறேம்மா, எங்களை ஏமாத்த வரியே, இதுனா நியாயம், நீ வேற எங்கன்னா போய் செய்யாத, நாங்களே அழுவும் பொருள் விற்கிறோம், எங்களை ஏமாத்த வரியே, செய்யலாமான்னுட்டு வேற பொம்பளை அந்த வச்சு நாங்கள் விட்டுட்டோம். ஆம்பளையா இருந்தா என்ன நடக்கிறதே வேற பாவம் பார்த்துன்னு நாங்கள் இதை சொன்னதுக்கு அது எங்களே தவறாத முறையில் பேசிட்டு நான் இப்பதான் ஏடிஎம் விட்டு எடுத்துன்னு வரேன், நீ என்ன கள்ள நோட்டுன்னு எல்லாத்தையும் போறேன், அறிவு இல்லை அப்படி இப்படின்னு கேடுச்சு. நீ செஞ்சுதே தப்பு, நீ எங்களை நீயே தவறா பேசுறியம்மான்னுட்டு ஆத்திரம் இந்த நோட்டை கொண்டா, பழத்தை தூக்கி போட்டு பழத்தை வச்சுக்க, நோட்டை கொண்டான்னு வேற நோட்டு தரேன்ட்டு மறுபடியும் பேக் உள்ள கையை விட்டுச்சு. பேக் உள்ள கையை விட்டோம்னா மறுபடியும் கள்ள நோட்டை தான் எடுத்துச்சு. டப்புன்னு கையை பிடிச்சி, ஐயோ பேக் பூரா கள்ள நோட்டு வச்சிருக்கு, பேக் பூரா கள்ள நோட்டு வச்சிருக்குன்னா அந்த லேடி என்ன பண்ணாங்க, என் கையை ஒஜிரி விட்டுட்டு ஓடினாங்க. ஓடி என்ன பண்ணாங்க, மறுபடியும் சேரன்ட்டு ஓடி போய் பின்னாடி போய் பிடிங்கன்னு நான் பின்னாடியே ஓடி போனதுக்கு ஒரு டவுன் ஒன்றில் ஏறி உட்காந்துக்கினாங்க. ஒரு டவுன் ஒன்றில் ஏறி உட்காந்த உடனே சம்சா விற்கிற ஒரு குழந்தைன்ற ஒரு நபர் அண்ணா அவங்க அந்த பொம்பளை வரையும் கள்ள நோட்டா வச்சிருக்கு, அதை பிடினோடனே பிடிச்சி காவல் நிலையத்துக்கு ஒப்படைச்சாங்க. அதான் வேற எது. போலீசார் அந்த பெண்ணை பிடித்து திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். அதில் அவர் எப்படி கள்ள நோட்டு அச்சடித்தார் என்பதை விவரித்தார். கள்ள நோட்டை மாற்ற முயன்று கைதான பெண் சிதம்பரம் மாரியப்பா நகரைச் சேர்ந்த பரணிக்குமாரி. பரணிக்குமாரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MBA பட்டப்படிப்பு படித்துள்ளார். பரணிக்குமாரியின் கணவர் நந்தகுமார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். நந்தகுமார் ஆரம்பத்தில் வெல்டிங் பட்டறை நடத்தி வந்துள்ளார். பரணிக்குமாரி வீட்டிலேயே எம்ப்ராய்டிங் தையல் தொழில் நடத்தி வந்துள்ளார். இருவரின் தொழிலிலும் சரிவு ஏற்பட்டு கடன் சுமை அதிகரித்துள்ளது. அதனால் நந்தகுமார் சென்னைக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய தொடங்கினார். பரணிக்குமாரி கள்ள நோட்டு அச்சடித்து அதை விநியோகித்து கடன் தொல்லையில் இருந்து வெளியில் வந்துவிடலாம் என திட்டமிட்டார். அதற்காக யூடியூபில் கள்ள நோட்டு ரூபாய் அச்சடிப்பது குறித்த வீடியோக்களை தேடி பார்த்துள்ளார். கடந்த வார இறுதியில் ஜெராக்ஸ் மெஷின், ரூபாய் நோட்டுக்கான தாள், கத்தரி போன்றவற்றை வாங்கியுள்ளார். பின் வீட்டிலேயே வைத்து 2000 ரூபாய் நோட்டை ஜெராக்ஸ் மெஷின் மூலம் நகல் எடுத்துள்ளார். பரணிக்குமாரி கள்ள நோட்டுகளை கடலூர் பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வந்து மாற்ற முயன்ற போது சிக்கியுள்ளார். பரணிக்குமாரியிடம் இருந்து 66,000 ரூபாய் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கடன் தொல்லை காரணமாக பட்டதாரி பெண் ஒருவர் யூடியூப் பார்த்து கள்ள நோட்டு அச்சடித்து போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.